ஆனால் அடுத்த சம் பாருங்கள். எக்ஸசைஸு 2.1ல் ஃபிஃப்த்து சம் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தியா? ஐ ஸ்கொயர்ட், ஐ க்யூப், எக்ஸட்ரா ஐ பவர் 2000. இங்கே பார்த்துங்க, இது எல்லாமே மல்டிப்பிளில் இருக்குது. பேஸ் எப்படி இருக்குது? ஈக்குவலாக இருக்குது. ஓகேவா? இது எல்லாமே ஐயே, ஆனால் மல்டிப்பிளில் இருக்குது. அப்போ மல்டிப்பிளாக இருக்கும்போது என்ன சொல்லியிருக்கேன்? பவரை ஆட் பண்ணிக்கணும். ப்ளஸ்ஸாக இருந்தால் பவரை ஆட் பண்ணக்கூடாது சாமி. மல்டிப்பிள் பேஸு நான் 2 கண்டிஷன் சொல்லியிருந்திருக்கேன், ஞாபகம் வச்சுக்கோ. பேஸ் சேமாக இருக்கணும், மல்டிப்பிளில் இருக்கணும், அப்போ தான் பவரை ஆட் பண்ண முடியும். இப்போ பவரை ஆட் பண்ணிக்கலாம். இங்கே 1 + 2 + 3 + எக்ஸட்ரா 2000. அப்போ இது என்ன? 1 + 2 + 3 + எக்ஸட்ரா 2000 அப்படிங்கிறது நேச்சுரல் நம்பர். அப்போ சம் ஆஃப் நேச்சுரல் நம்பருக்கு ஃபார்முலா n × n + 1 / 2. இது நம்ம 10th படிச்சிருக்கோம். இங்கே n அப்படிங்கிறது என்ன நம்பர்? எத்தனை நம்பர் இருக்குது? 2000 இருக்குது. அப்போ 2000 × 2000ஓட 1 ஆட் பண்ணால் 2001 / 2. அப்போ 2க்கும் 2000க்கும் சைக் அவுட் பண்ணால் 1000. 1000ஐயும் 2001ஐயும் மல்டிபிள் பண்ணுறேன். அப்போ இங்கே அப்படியே போட்டுக்கலாம் பாரு. 2001ஓட இந்த 3 0 போட்டுக்கலாம். அப்போ ஐ பவரில் 2 0 0 1 0 0 0. இது புரியுதா உங்களுக்கு? அதாவது 20 lakhs 1000. அப்புறம் இதில் ஐ ஸ்கொயர், இதில் பாதி. அப்போ இது 2 0 0 1 0 0. இதை 2ஆல் டிவைட் பண்ணுறோம். இப்போ 1 2 is 2. இந்த 2 0 எடுத்து வச்சாலும் நம்மளால் இது பண்ண முடியாது. அப்போ 0. அடுத்தது இந்த 1 எடுத்து வைக்கிறோம். 1 எடுத்து வச்சாலும் நம்மளால் டிவைட் பண்ண முடியாதனால 0. புரியுதா கண்ணு? அடுத்தது இந்த 0 எடுத்து வைக்கிறேன். 5 2s are 10. அடுத்து இந்த 2 0 எடுத்து வச்சிடலாம். அப்போ ஐ ஸ்கொயர்டு எத்தனை டைம் இருக்குது? 10,500,000 டைம் இருக்குது. இது வந்து ஈவன் நம்பர். ஐ ஸ்கொயருடைய வேல்யூ -1. இது ஈவன் நம்பர். 0வில் முடிஞ்சாவே ஈவன் நம்பர் உங்களுக்கு தெரியும். அப்போ -1 ஈவன் டைம் நம்ம பெருக்கணும் +1. அப்போ இதனுடைய ஆன்சர் +1 தான். இது புரியுதா? அதே மாதிரி அடுத்த சம் போகலாம். 6வது சம் பார்த்திங்கன்னா சம்மேஷன் n = 1 to 10 வரையும் ஐ பவர் n + 50. அப்படின்னா இங்கே சம்மேஷன் அப்படிங்கும்போது என்ன மீனிங்கு? கூட்டிக்கோ. எதை கூட்டு? n-க்கு பதிலாக 1 கொடு. அப்போ n-க்கு 1 கொடுத்தீங்கன்னா 50 + 1 51. அப்போ ஐ பவர் 51. அடுத்து n-க்கு பதிலாக 2 கொடு. அப்போ ஐ பவரில் 50 + 2 வந்து என்ன? 52. பர் ஆட் பண்ணுங்கிறது ஆட் ப்ளஸ் இருக்குது. அடுத்தது n-க்கு பதிலாக 3. அதே மாதிரி n-க்கு பதிலாக 4. அந்த மாதிரி எக்ஸட்ரா n-க்கு பதிலாக 10. இங்கே 10 கொடுத்தோம்னா 10 + 50 வந்து 60 ஆகும். அப்போ இந்த கணக்கு நமக்கு எப்படி மாறும்? ஐ பவர் 51 + ஐ பவர் 52 + ஐ பவர் 53 + ஐ பவர் 54 + எக்ஸட்ரா ஐ பவர் 60. இதில் பாருங்கள், நான் முன்னாடியே சொன்னேன், இது வரிசையாக 4 நம்பர் ஐ வந்து ஆர்டராக இருந்தது அப்படின்னாவே அது 0 ஆயிரும். அப்போ 51 52 53 54 4 இருக்கா? அப்போ இதனுடைய வேல்யூ என்ன? 0. அதே மாதிரி அடுத்த 4 55 56 57 58 என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். அப்போ மீதி இருக்கிறது 59 60. நான் சொல்கிறது புரியுதா? 51 52 53 54 இந்த ஐ வந்து 4 இது வரிசையாக இருக்கிறதுனால அது 0 ஆயிரும். அடுத்த 4 55 56 57 58 அதுவும் என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். நமக்கு எஞ்சி இருக்கிறது ஐ பவர் 59ம் ஐ பவர் 60யும் தான் இருக்கும். ஓகேவா? இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். நான் முன்னாடி நிறையா கணக்கில் பார்த்துருக்கோம். ஐ வந்து ஆர்டராக வந்ததுன்னா 4 ஆர்டராக வரிசையாக வந்ததுன்னா அதை ஆட் பண்ணும்போது அதனுடைய வேல்யூ நமக்கு என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். ஓகேவா? அப்போ நமக்கு மீதி இருக்கிறது ஐ பவர் 59 + ஐ பவர் 60. இப்போ ஐ பவர் 59 உங்களுக்கு ஆல்ரெடி 2 இதை ஐ ஸ்கொயர்டாக மாற்றணும்னு தெரியும். அப்போ 59னா இதில் பாதி நமக்கு என்ன? 29. பாருங்கள், 2 × 29 58. 58ஓட 1 கூட்டினா 59.
2ஆல் டிவைட் பண்ணுங்கள். பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ I² 29 டைம் இருக்குது, மீதி ஒரு I இருக்குது. பார், இதை பெருக்கிப்பார். 2 29, 2 29 எத்தனை வரும் உனக்கு? 58, 1 59. இல்லைன்னா ஈஸியாக பிறந்த 60 இருக்கா, 60ல் பாதி என்ன? 30. அப்போ இது 51, அதை விட கம்மியாக தானே ஒன்று இருக்குது. அப்போ தேர்ஃபோர் இது 30 டைம் இருக்குதுன்னா இது எத்தனை டைம் இருக்கும்? 29ம் ஒரு ஐயும் மீதி இருக்கும். அதுதான் அது. அதே மாதிரி தான் இங்கே I² 30 போட்டிருக்கேன். I² வேல்யூ -1 ஹோல் பவர் 29 இன்ட்டு IA. இங்கே பார்த்தீங்கன்னா I² வேல்யூ -1 ஹோல் பவர் 30. அப்போ -1 இது ஆட் நம்பரா, ஆடு டைம் மல்டிபிள் பண்ணால் மைனஸ் தான். -1 இன்ட்டு I -IA. இது ஈவன் நம்பர். -1 ஈவன் டைம் மல்டிபிள் பண்ணால் +1. அப்போ ஸோ இது ஆர்டராக நம்ம எழுதும்போது +1 -I. எவ்வளோ தான் நம்ம ஆன்சர். ஓகேவா? இப்போ எக்ஸசைஸ் 2.1 முடிஞ்சிருச்சு கண்ணு. இதில் ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் கேளுங்க. ஓகேவா? தேங்க்யூ.